அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஹோம்மேடாக சிம்பிளான வீட்டிலே வந்து மாங்காய் ஊறுகாய் செய்யலாம். எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஈஸியாக செஞ்சுக்கலாம். அதுக்கு தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு 4 மாங்காய் எடுத்துருக்கிறேன். அது கூட வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரே முழுசாக வந்து லேசாக கீறி ஊறுகாய் கூட போடுற மாதிரி எடுத்துருக்கிறேன். அதோட 10-15 மிளகாய் எடுத்துருக்கிறேன். செக்கு எண்ணெய் தான் இது. 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன் நான். ஒரு மண்சட்டி வச்சுட்டு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா கொஞ்சம் காயட்டும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். மாங்காய் கட் பண்ணி வச்சாச்சு. பச்சை மிளகா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்லுப்பு தான் சேர்த்தணும் மாங்காய் ஊறுகாய்க்கு. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகாது. லாஸ்ட்டில் இறக்கும்போது கொஞ்சம் வினிகர் ஊற்றுறக்கு வேண்டி வினிகர் எடுத்து வச்சுருக்கிறேன். என் பேரம்பேத்திக்கும் அந்த பேப்பரை கிழிச்சு எடுத்துருச்சு, வினிகரோட பேப்பரை கிழிச்சு எடுத்துருச்சுங்க. அதனால் அந்த பேப்பர் தான் கீழே கிடக்குது. அது கூட தனி மிளகாத்தூள், சக்தி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன் நான். இந்த ஊறுகாய்க்கு அந்த தனி மிளகாத்தூள் தான் சேர்த்தணும். நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்திடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். மாங்காவை சேர்த்திடலாம். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வேகணும். இது வந்து நம்ம ஈஸியாகவே வீட்டில் வந்து மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் மட்டும் அதிகமாக சேர்த்தோம். நல்லெண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்தா தான் அந்த ஊறுகாய் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு முடியும். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஊறுகாய். எண்ணெயில் வணங்கட்டும். அது கூட வந்து பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்திக்கலாம் கொஞ்சம். பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வணங்கி வரட்டும். பாதியெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூளை சேர்த்தணும். அப்போ தான் அந்த கலர் வந்து மாறாமல் இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வந்து எண்ணெயிலே நல்லா வேகட்டும். மிளகாத்தூள் நான் இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். காரம் எந்த அளவுக்கு தேவை நம்ம அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம் மிளகாத்தூள். இப்போ வந்து அது ஊறுகாய் சேர்த்திடலாம். நம்ம வந்து போட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு வீட்டில் எந்த அளவுக்கு காரம் சேர்த்துவாங்க நம்ம அந்த அளவுக்கு நம்ம காரம் சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு காரம் தேவை. நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்துக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்துறதுக்கு. நல்லாயிருக்கும் ஊறுகாய். இனிப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இது ஹோம்மேடு ஊறுகாய். டக்குன்னு செஞ்சால் தயிர் சாப்பாடு, சாம்பார் சாதம் இது கூட சாப்பிட்றதுக்கு ஈஸியான ஊறுகாய். நல்லாயிருக்கும். சேர்த்துடலாம் நாட்டு சக்கரை 3 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இனிப்பு புளிப்பு காரம்
இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கிறேன். சூப்பராக வரும் இந்த மாதிரி ஊறுகாய். நல்லெண்ணெய் வந்து இந்த அளவுக்கு நல்லா மிதங்க நல்லெண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் வந்து ஊறுகாய் வந்து ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அந்தளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம முதல்ல வந்து என் நல்லெண்ணெயில் நான் மாங்காவே பச்சை மிளகாவும் நல்லா வேக வச்சுட்டேன். நான் மாங்காய் ஒரு முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் தான் நான் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்திருக்கிறேன். இதுக்கு வந்து கல்லுப்பு தான் நல்லா பெஸ்ட்டு. கல்லுப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கலாம். கல்லுப்பு இல்லாட்டி சால்ட்டும் சேர்த்திக்கலாம். இருந்தாலும் நான் கல்லுப்பு வந்து நல்லது நான் அதனால் சொல்லியிருக்கிறேன். வினிகர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். வினிகர் வந்து ஒரு 1/4 டம்ளர் வினிகர் சேர்த்திருக்கிறேன். எதுக்கு நம்ம ஒரு வாரம் 10 நாளைக்கு எடுத்து வைக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நான் வினிகர் கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சூப்பராக மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு வாரம் 10 நாள்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அந்த அளவுக்கு நான் அழகாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறேன். நல்லா மாங்காய் வந்து எண்ணெயில் வறுத்துருக்கிறதுனால சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த மாதிரி ஸ்டைலில் நான் வச்சுருக்கிறேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.